இன்றைக்கு நாங்க நேற்று ஆரம்பித்த 5வது டெஸ்ட் தொடரினுடைய முதலாவது போட்டி பெரிய அளவா ஓட்டங்களையும் தாண்டி நிறைய சர்ச்சைகளை நாங்க நேற்று சொன்ன மாதிரி சர்ச்சைகளை கொண்டு வர ஒரு போட்டியாக இது இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி நேற்று ஒரு சர்ச்சை இடம்பெற்றிருக்கு. அதோட நம்ம தலைவர் இந்திய அணியின் தலைவர் சுமன் கில் ஆட்டமிழந்த விதம், அதோட அவருடைய சாதனை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. சுப்மன் கில்லின் ஆட்டமிழப்பு பாபா ஆட்டமிழப்புன்னு சொல்லலாம். பாபா இந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுறாரு 12 வயசு சொல்லுவாங்க பாபா கேம் சொல்லி 11 வயது தான். இப்ப அவர்கிட்ட மேட்ச் பார்த்துட்டு இருக்கும் போதும் இந்த வேலையை செய்வாங்க. கைக்குள்ள போல் போகும், ஓடிடுவாங்க. ஆனா அது எதுக்கு ஓடினாரு ஒரு என்ன தெரியல. அது நிறைய பேர் அதை விமர்சிச்ச விஷயமா இருக்கு. நேற்று டெஸ்ட் மேட்ச்ல ரன் அவுட்ன்றதை இந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமா அதுவும் அப்படி ஒரு ரன் அவுட். இந்த ஓட்டத்தை 2020 கூட ஓடிலாது. அதுதானே 2020 போட்டியில கூட ஓடிலாது. டிஃபென்ஸ் செய்கிறார், பந்தை தடுக்கிறார், முன்னுக்கே இருக்கின்றது, அதற்கு ஓட முயற்சிக்கின்றார். சாய் சுதர்ஷன் தெளிவாக அங்கிருந்து வேண்டாம் என்றதையும் காட்டுன்றார். அதோட எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு ஓட்டம் ஓடுறா இருந்தா ஒரு பந்துல ஒரு ஓட்டம் எடுக்கணும் அப்படின்ற நிலை வந்தா மாத்திரம்தான் அதுக்கு முயற்சி செய்யலாம். ஆனா ஏன் அந்த முயற்சி செஞ்சாருன்னு தெரியல. அதுக்கு முதல் தான் கவாஸ்கருடைய சாதனையை அவர் முறியடிச்சிருந்தாரு. அது பெருசா பெரிய பரபரப்பா பேசி கொண்டிருக்கும் போது அடுத்த கொஞ்ச நேரத்துல அவருடைய ஆட்டமிழப்பு நடந்தது அப்படின்றது பலருடைய எதிர்பார்ப்பை தகர்த்திருந்தது. நல்ல வீரர்கள் என்று பெயர் வாங்குவது தனியே ஓட்டங்களை பெறுவது மாத்திரமல்ல. இப்ப சச்சின் டெண்டுல்கர், சுனில் கவாஸ்கர் இந்த இந்தியா பக்கம் பார்த்தமாக இருந்தார். அதே போன்று ரிக்கி பாண்டிங், இலங்கையில சனத் ஜெயசூரிய, அரவிந்தர் டி சில்வா, இப்ப இவ்வாறானவர்கள் எல்லாம் நல்ல வீரர்கள் என்று பெயர் வாங்குவது எப்படி என்றால் சந்திரு, இவ்வாறான முட்டாள்தனமான வேலைகளை செய்யாமல் முக்கியமான நேரத்தில் கொடுக்க வேண்டும். இப்ப அந்த ஜெயசூரிய ஒரு நேர்முகத்து நிகழ்வொன்றுல சொல்லுவார், சவுத் ஆப்பிரிக்கால வச்சு டெஸ்ட் மேட்ச்ல இவர் போட்டு வெளுத்து வாங்குறார். அப்ப 54 ரன் 64 ரன் இவர் அடிச்சிட்டார். ஸ்பீடா வேகமா அடிச்சுட்டே இவர் அடிச்சுட்டு போறத பார்க்க ஆட்டமிழக்க போறாரோன்ற ஒரு சந்தேகம் வேற. நிமிந்து பார்க்க பெருசா கிரௌட் எல்லாம் இல்லையா. அர்ஜுன் ஆனந்தவங்க கேப்டன் தூக்கி துவாய கட்டிட்டு எழுப்பி பார்த்துட்டு நின்றாராம். சரியா பார்த்த உடனே இவருக்கு விளங்கிட்டா ஏதோ இருக்குது பிரச்சனை. அவுட் ஆகினா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வராத அங்க இருந்து சத்தமா சொல்லிருக்காரு. 64 அடிச்ச பிறகுமா அப்ப இவருக்கு டென்ஷன் ஆயிட்டு, அச்சோ அப்ப நாங்க செய்யற வேலை பிழையான வேலை, நின்று ஒழுங்கா அடிச்சுட்டு போகணும் என்று சொல்லி அந்த மேட்ச்ல 140க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை ஜெயசூரிய பெற்றுக் கொள்வாராம். சரிதானே? இதுதான் முக்கியம். எனவே முக்கியமான வீரர்கள் முக்கியமான விடயங்களை செய்ய வேண்டும். அதிலும் கில் அந்த ரன் அவுட் முறையில் ஆட்டமிழக்க 2 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே போயிட்டு அடுத்தடுத்து விக்கெட்டுகள் நேற்று சராமாரியா போயிருக்கு. அப்ப கில் இவ்வாறான நிலைமையில் ஆட்டமிழக்கின்றார் என்றால் அவர் இன்னும் அனுபவம் பெற வேண்டும், இன்னும் நல்ல முறையில் விளையாட வேண்டும், நல்ல முறையில் அவரை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது தென்படுகின்றது. நீங்கள் என்னதான் 724 ஓட்டங்களை 750 ஓட்டங்களை பெற்றாலும் கூட நீங்கள் செய்கின்ற இவ்வாறான பிழைகள் உங்கள் மத்தியில் எதிர்மறையான பிம்பத்தை உருவாக்கும். அவருக்கு மட்டுமில்ல, நேற்று நாள்ல இந்திய அணிக்கும் பெரிய எதிர்மறையான பதிவுகளை கொடுத்திருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். அதோட இன்னும் ஒரு விஷயம், நேற்று பரவலா பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறி இருக்கு. பொதுவா இது இந்திய ரசிகர்களாலையும் இந்திய நெட்டிசன்ஸ்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்களாலையும் கொஞ்சம் அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. அது நம்மவர் என்ற காரணத்தாலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா. அப்படியா? குமார் தர்மசேன நேற்றைய தினம் ஹீரோவாகிவிட்டார். என்னடா குமார் தர்மசேனன் இதுக்கு வந்தாருன்னு யோசிக்கிறீங்களா? அவர் தான் இந்த போட்டியில் ஒரு முக்கியமான நடுவர். தர்மசேன உங்களுக்கு தெரியும், நடுநிலையான ஒரு நீதியான நல்ல நடுவர், கொஞ்சம் கடுமையான நடுவர்னு சொல்லலாம். ஆனா பாக்குறதுக்கு அப்படி இருக்க மாட்டாரு. ஆனா அவருடைய சில நடவடிக்கைகள் கடுமையா இருக்கு. நல்ல மனுஷன். நாங்க இவர் விளையாடுற காலத்துல இவருக்கு எங்கட கேங்குக்குள்ள வச்ச பேர் என்ன தெரியுமா? பேய். போல் பண்ண வரைக்கும் பேய பாக்குற மாதிரியே இருக்கிற மாதிரிதான் இருக்கும். ஒரு வித்தியாசமான மனிதர். ஆனா அவரை நேற்று பயங்கரமா வச்சு செய்துட்டாங்க. கழுவி என்ன நடந்தது என்ற விஷயம் என்னன்னா, சாய் சுதர்ஷனுக்கு ஒரு இன்சைட் ஏஜ் ஆட்டமிழப்பை கோரும் போது அவர் ஆட்டமிழப்பில்லைன்னு சொல்லி போட்டு கைவிரலில் இப்படி காட்டுகிறார். இன்சைட் ஏஜ் தொடுப்பில் பந்து பட்டது அவுட் இல்லைன்றதை கேட்டாங்க. இப்ப இவர் அவ்வாறு செய்தது பிழை, மேட்ச் பிக்சிங் அப்படின்னு சொல்லித்தான் இதுல அவருக்கு மீது குற்றச்சாட்டு. அதாவது என்னன்னா, இங்கிலாந்தின் பந்து வீச்சாளர் பந்து வீசுகின்ற வேளையில் அவர் அவ்வாறு காட்டாமல் விட்டிருந்தால், சும்மா அப்படி அவுட் இல்ல சொல்லி இருந்தால், சில வேளைகளில் ஒரு செக் பண்ணி பாப்பமே என்று ரிவ்யூ எடுத்திருந்தால் இங்கிலாந்துக்கு ஒரு ரிவ்யூ இல்லாமல் போயிருக்கும். ஆனா இவர் அப்படி செய்ததுனால இது மேட்ச் பிக்சிங், இது இங்கிலாந்தோட சேர்ந்து ஏதோ ஒரு உள்குத்தி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப
அப்ப நான் இது சம்பந்தமா கேட்கறதுக்கு நம்ம இருக்கிறாரு ஜெயபிரகாஷ் தரன். ஓகே, நாங்கள் தமிழர்கள் பற்றி எல்லாம் பேசும்போது கதைத்தோம். அவர் போட்டி நடுவர், போட்டி மத்தியஸ்தர், நடுவர் இல்ல, போட்டி மத்தியஸ்தர், மேட்ச் ரெஃப்ரி, ICC-னால் அங்கீகரிக்கப்பட்ட இலங்கையில் இப்பொழுது பிரபலமாக கடமையாற்றி கொண்டு சொல்றாரு. இப்ப அவரு காலையிலேயே கோலை போட்டு கேட்டார், இப்படி ஒரு விஷயம் நடக்குது, மேட்ச் பார்க்கல, ஆனா என்ன நடந்ததுன்னு கேட்டார். நான் விஷயத்தை விளங்கப்படுத்தி சொல்லும் போது, நடுவர்கள் சமிக்கைகளை காட்டலாம், அது சாதாரணமாக நடக்கிற விடயம், அப்படி காட்டக்கூடாது என்ற இந்த விதிமுறையும் இல்லை. அதனால அவர் காட்டினது அல்லது தர்மசேன அவ்வாறு செய்ததில் தவறில்லை. எல்லா நடுவர்களுமே பொதுவாக போட்டிகளின் பொழுது நடுவர்கள் இவ்வாறு செய்வது வளமை. பந்து உயரப்பட்டது, வெளியே செல்கின்றது, ஆஃப் சைடில் செல்கின்றது, அப்படியான சமிக்கைகளை சிலர் காட்டுவார்கள். சிலர் அப்படியே இல்லை, அப்படியே விரைச்சபடி நிற்பார்கள், ஒண்ணுமே பேச மாட்டா அப்படி நிற்பாங்க. சில நடுவர்கள் அவற்றை சாதாரணமாக கேட்பார்கள். சில வீரர்கள் நடுவர்கள் கேட்பார்கள், வாய்ஸ் தேட் ஹவுஸ் தேட் கேட்டுட்டு அப்புறம் வாய்ஸ் தேட்னு கேட்பாங்க. அப்ப நடுவர்கள் அதை சொல்லுவார். இதுதான் கேட்ட உடனே ஒரு 2-3 செகண்ட்களுக்கு நடந்து முடிஞ்சிடும் இந்த விஷயம். ரிவ்யூக்கு உங்களுக்கு 15 செகண்ட்கள் இருக்கு. அதற்காகத்தான் இந்த ரிவ்யூவை கொண்டு வந்தது. ரிவ்யூன்ற விஷயம் கொண்டு வந்ததே நடுவர் ஒன்றை வழங்கினால் நடுவர் பிள்ளையாக நினைத்திருக்கின்றார். நடக்கலாம். இப்ப அவர் இன்சைட் ஏஜென்ட் நினைத்து தான் நாட்டமலை பிள்ளைன்னு சொல்கின்றார். எனவே அது இல்லை அவுட்னு தெரிஞ்சிருந்தா இங்கிலாந்து ரிவ்யூ எடுக்கலாம். முறை எடுத்திருக்கணும். இல்ல ரைட், ஓகே. அப்ப அவர்களுக்கும் தெரியும் இன்சைட் சில நேரத்தில் வீரர்கள் கேட்கறது தானே, சில என்னதான் அம்பையர் அவுட் கொடுத்தாலும் நாங்க ரிவ்யூ கேட்கறது தானே. ஆமா, தேவைப்படுகின்றது போது நீங்கள் பார்த்துக்கலாம். இதை வைத்துக் கொண்டு இதை ஒரு பேசு பொருளாக்க வேண்டிய தேவையில்லை. என்ன பொறுத்தவரை இது மீடியா பப்ளிசிட்டி அல்லது ஒரு விஷயத்தை கிளறி விட பரபரப்பு. இந்த போட்டி எப்பவுமே பரபரப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னதுதான், எல்லாருமே சொன்னதான். அதுல இதுவும் ஒரு பரபரப்பு. இது இப்ப புதுசா கிளப்பி விட்டுருக்காரு. எங்கேயாவது போட்டி இந்தியாவுக்கு எதிராக போய்விட்டதுன்னு சொன்னா தர்மசேனா வைத்து செய்வார்கள். இது நடந்து கொண்டிருக்கின்றது. தர்மசேனா இந்த போட்டி இந்த வெற்றியா தோல்வி நிர்ணயிக்க ஒரு ஆளா மாறிட்டாரு. இது பொதுவா கிரிக்கெட்ல எப்பவுமே அப்படித்தானே, தோத்தாணி இந்த எங்கேயாவது ஒரு தடவை பிள்ளைய பிடிக்கணுமே, அப்ப அதுக்கு கொண்டு வந்துடும். சரி, இதெல்லாம் அடுத்த முக்கியமான விஷயம். இந்தியாவுக்கு ஒரு நல்ல விஷயம், இங்கிலாந்துக்கு பின்னடைவான விஷயம். அவர்கள முக்கியமான பந்து வீச்சாளர் கிறிஸ் வோக்ஸ் இந்த போட்டி முழுவதும் விளையாட முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதிலும் நேற்றைய தினம் ஒரு நல்ல விஷயம் நடந்தது. கிறிஸ் வோக்ஸ் பந்து தடுப்பதற்காக ஓடி சென்று விழுந்த வேளையில் அவருடைய கைமூட்டு விலகி, அதனாலதான் விளையாட மாட்டேன் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் அப்பொழுது அவர் பந்தை தடுக்கின்ற வேளையில் கருண் நாயர் அவர் விழுந்ததன் பின்னர் ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தும் ஓட்டம் வேண்டாம், விழுந்து விட்டார் ஒரு வீரர் என்று அதை கை காட்டி ஓட வேண்டாம் என்று நிறுத்தி இருக்கின்றார். இதுதான் கிரிக்கெட்டின் கனவான் தன்மை என்று சொல்லுவாங்க. அது நடந்திருக்கு, இது நடந்திருக்கு. எல்லா விஷயங்களும் விளையாட்டு வருகின்ற வேளையில் எல்லா விஷயங்களும் நடைபெறும். எனவே இந்திய அணி நேற்றைய தினம் சிறப்பாக துடுப்படுத்த ஆடவில்லை என்பது சொல்ல வேண்டும். 64 ஓவர்களில் 204 ஓட்டங்கள், 6 விக்கெட்டுகள், ஜெய்ஸ்வால் 2 ஓட்டங்கள், லோகேஷ் ராகுல் 14 ஓட்டங்கள், சாய் சுதர்ஷன் 38 ஓட்டங்கள், கில் 21, கருண் நாயர் ஆட்டமிழக்காமல் 52 ஓட்டங்கள். கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு பின்னர் 50க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை பெற்றுகின்றனர். பல வருடங்களில் விளையாடி இருக்கவில்லை. நீ சொன்ன நீண்ட நாளைக்கு பிறகு சொல்லி கிட்டத்தட்ட 3150 நாட்களுக்கு பிறகு இவர் ஒரு அரைச்சத்தை பெற்றிருக்காரு. இவ்வளவு காலத்துக்கு கடந்த தொடரெல்லாம் விளையாடினவர், அது வரையில் விளையாடவில்லை. 3150 நாட்கள், கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு பிறகு அரைச்சதம். அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலையா? இல்ல அவருடைய இந்த மனுஷன் 300 அடிச்ச மனுஷன் டெஸ்ட் மேட்ச்ல இல்ல, 300 அடிச்சுட்டே கொஞ்ச நாளையில இல்லாமல் போயிட்டார். எனவே இப்படியான நிலைமையில் தான் போட்டி செல்கின்றது. எனவே மழை பெய்கின்றது, மழை குறுக்கிட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் போட்டியின் போக்கு மாறுது. இந்த மைதானம் பற்றி சொல்லுங்க. இந்த மைதானத்துல ஏற்கனவே நாங்க சொல்லியிருந்தோம், இந்த முறை மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது, ஏற்கனவே கணிக்கப்பட்டிருக்கு, அடிக்கடி மழை பெய்யும். அந்த மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கு. மழை பெய்கின்ற காரணத்தினால் இந்த விக்கெட்டுகள் வீழ்த்தப்படுகின்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. எனவே இந்தியாவுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்னும் இந்திய அணி 300 ஓட்டங்களை தாண்டி கொள்ளுமாக இருந்தால் இந்த முதலில் 300க்கு தாண்டுவதற்கான வாய்ப்பு தென்படுகின்றது. எனவே ஆனால் இறுதி விக்கெட் பார்ட்னர்ஷிப், பேட்டிங் பார்ட்னர்ஷிப் என்றது இறுதி விக்கெட். ஆகாஷ் தீபம் ஓரளவு துடுப்படுத்த அடி கொடுத்து 300 ஓட்டங்களை தாண்டினால் இந்தியா போராடக்கூடிய நிலைமைக்கு செல்லலாம். எனவே ஒரு பந்து வீச்சாளர் இல்லாமல் போயிருக்கின்றார் என்பதும் இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அதை சரியான முறையில் பாவித்துக் கொண்டால் இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றியினை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த விஷயங்கள் தான் நேற்று நடந்த போட்டியினுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நடக்க போற அடுத்தடுத்து வர போற நாட்கள்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்றைய நாளுக்கான விஷயங்கள் என்னென்ன முக்கியமான பேசப்பட்டிருக்கு அப்படின்றத நாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். கருத்துக்களை பதிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்க, நிறைய பேர் பார்த்திருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க உங்களை இன்னும் நிறைய விஷயங்களோட சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.